மக்களை மன ஆறுதலுக்காண்டி இந்த காணொலியில் ஒரு சேவிங்ஸை போட்டு வச்சிருக்கேன். அந்த காதால் கேட்டுட்டு மனதால் ரசிங்கள். இந்த மயான பூமியில் எனக்கு அமைதியை கொடுத்த இந்த சவுண்டை கேட்டதால் ஆன் ஃபயரில் ஓடி முச்சுன்னு தான் நினச்ச மக்களே. ஆனால் ரொம்ப நாளாச்சு ஓட்டத்தை போட்டுருந்தனால கொஞ்சம் தள்ளப்பட்டேன். 4 கிலோமீட்டர் அச்சு தும்சம் பண்ணிட்டு பல நாட்களாக நம்ம கைவத்தியை காமிச்சிக்கிட்டு இருந்த ஜிம்மு பக்கம் போனால் ஒரு ஆட்களுமே இல்லை. எப்பயும் போல சிலிமி சொல்லலாம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி வாத்தியார் சொன்ன பயிற்சிகளை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு பாடியை கொஞ்சம் சாந்த சுயரூபத்தில் இறக்கணும்னு சொல்லிட்டு அகண்ட கால் பயிற்சி உள்ள இறங்கிட்ட மக்களே. அதை முடிச்சுட்டு எப்பயும் போல வாத்தியாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு பரபரன்னு பறந்துட்டு மக்களே, நம்ம மைண்டில் திடீர்னு ஒரு குழப்பங்கள், அதனால ரொம்ப சிந்திக்க வேண்டிய வேலை இருந்ததுனால வீட்டு பக்கம் போனோடனே ஒரு சுட காப்பியை போடணும்னு நினச்சி மக்களே. அதே போல காப்பி ஆச்சு தும்சம் பண்ணிட்டு டீப்பா டிப்ரெஷனை போக்கிட்டு அம்மாவுக்கு வேற காலதாமதம் ஆயிடுச்சுன்னு எப்பயும் போல சொன்னாங்க. சரி, அந்த கைடு அவங்கள ஆபீஸ் அண்ட வரைக்கும் போய் இறக்கி விட்டுட்டு அதுவும் இல்லாம அண்ணன் கொஞ்சம் வர வீட்டு பக்கம் வர சொல்லியிருந்தேன். என்ன கதைன்னு தெரியல. வீட்டு பக்கம் போனா தான் தெரியும்னு சொல்லி பார்த்தா நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறமே நம்ம பின்னாடி வந்து பயமுத்துறான். சரி, நிலா பாப்பா எங்கடான்னு போய் கேட்டா நிலா பாப்பா அழுதுன்னு இருக்குன்னு சொன்னா. சரி, அவளை சமாதானப்படுத்த என்ன பண்ணலான்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் லூஃபி வேலையை காட்டணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தா இருந்தாலும் சமாதானம் ஆள தோல்வி அடைஞ்ச லூஃபி வருத்தத்தோட வீட்டு பக்கம் வந்துட்டு அண்ணனுக்கு ஒரு டாட்டாவை போட்டுட்டு எப்பயும் போல உத்தியோகத்துல குதிச்சிட்ட மக்களை. நம்ம போட்ட சவாலை கொஞ்சம் நாளா மீறின மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு 100 அடிச்சு தும்சம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடம் ஒரு சூடு குழியில போட்டே அவனு சொல்லி சூடு குழியில போட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து லைட்டா ஒரு பூசிங்க போட்டு மதியம் உனக்கு கிச்சன் பக்கம் போய் பார்த்தா சில பல பிரெட்டும் அண்ணன் வீட்டுல இருந்து தூக்கின்னு வந்த பொருட்களும் தான் இருந்தது. சரி, அதை வச்சு லைட்டா ஒரு பரட்டி விட்டு மதியம் உணவு முடிச்சுட்ட மக்கள். எப்பயும் போல அலாரம் கூவா குளிர் குழியில முடிச்சுட்டு அண்ணன் வீட்டு பக்கம் கிளம்பிட்ட மக்கள். இத்துடன் விடைபெறுகிறேன். நான் தான் உங்களுக்கு டாட்டா பை பாய். தனிச்சு இருங்க, பார்ட் 2ல சந்திக்கிறேன்.